அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டைப் 1 குழந்தைங்களை வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போனா எப்படி மேனேஜ் பண்றதுன்றத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் என்ன அப்படின்னா குழந்தை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போக முடியறதில்ல, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. அதுக்கும் எக்ஸ்ட்ரா டிப்ரெஷன் குழந்தைங்களுக்கு இருக்கு. அது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வேண்டாம். எல்லா குழந்தைங்க மாதிரி அவங்களும் எல்லா இடத்துக்கும் போகலாம், தனியாகவும் போகலாம், நம்ம கூடவும் போகலாம். அதனால அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. முக்கியமான 3 பொருள் மட்டும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா இமயமலைக்கே போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல வந்துட்டு இப்போ நம்ம சப்போஸ் நம்மளாம் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக எடுத்துருவோம். எதை மறக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம மொபைல் ஃபோன் கையில் எடுத்துருவோம் இல்லையா. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு வீட்டு சாவி எடுத்துவோம், வீட்டு பூட்டி வீட்டு சாவி எடுப்போம். 3வது வந்துட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் எடுப்போம். அந்த 3 முக்கியமான பொருள் வந்து எடுத்துருக்கோமான்னு ஒரு வாட்டி நின்று யோசிச்சுட்டு தான் நம்ம வெளியில் கிளம்புவோம். அதே மாதிரி டைப் 1 குழந்தைங்களுக்கு தேவையான முக்கியமான அதிமுக்கியமான 3 பொருள் என்ன அப்படின்னா இன்சுலின் பேனா, அவங்க போட்டுட்டு இருக்கிற இன்சுலின் பேனா. 2வது வந்துட்டு குளுக்கோமீட்டர், அதுக்கு தேவையான ஸ்ட்ரிப்பு, அதுக்கான லான்செட்டு. 3வது வந்து இந்த குளுக்கான் டி பவுடர். இது 3மே அவங்க கிட்ல இருக்கான்றதை பார்த்துக்கணும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் இது எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ எங்கே இருந்தாலும் லோ சுகர் ஆயிடுச்சுன்னா குளுக்கோஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஹை சுகர் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்சுலின் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், லோவா ஹையான்னு தெரியலன்னா மிஷின் வச்சு செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே இதை 3 பொருளும் வெளியில் போகும்போது எடுத்திருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறக்கட்டளை எஜுகேட்டர் சோபனா.